எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணுற ஒர்க்கே வந்து கரெக்டாக இருக்குது. அப்புறம் பையனை பார்த்துக்கிறது அந்த மாதிரி ஒர்க் கரெக்டாக இருக்கிறதுனால வந்து ஃபுல் டே ரொட்டீன் ஒர்க் வந்து போட முடியறதில்ல. அதுவும் ஒரு நாள் வந்து ரொட்டீன் வந்து கரெக்டாக இருக்குது, அப்புறம் ஒரு நாள் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்படி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் விலாக் தான் எடுத்திருக்கேன். ஈவினிங் வந்து எப்பயுமே வந்து சிம்பிளாக தான் டின்னர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பூரியும் வந்து உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். கிழங்கு வந்து 2 பேர்த்துக்கு அப்படிங்கிறனால வந்து கொஞ்சம் ஒரு 4 உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டு வச்சுருந்தேன். பையன் கரெக்டாக வந்து 6 மணிக்கு எந்திரிச்சிருந்தான். அவனுக்கு வந்து பால் கொடுத்துட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து சீக்கிரமாகவே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வந்து அடுப்பில் வச்சதுக்கப்புறம் மாவும் பிணைஞ்சு வச்சுட்டேன். ஏழரை மணிக்கு தான் வந்து தீபம் போட்டேன். ஏன்னா வந்து 6 மணி அப்போ கூட வந்து இருட்டவே இல்லை. 7:30 மணிக்கு சுத்தமாக இருட்டவே இல்லை. அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி ரேஞ்சுக்கு இருந்துச்சு. அதனால் வந்து சாமிக்கு தீபமெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் வந்து கூப்பிட்டு போயிட்டேன். இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து 2 குட்டீஸ் இருக்காங்க இவன் ஏஜ்லேயே. அவனுக்கு வந்து விளையாடுறதுக்கெல்லாம் ஆள் இருக்கிறதுனால ஒரு ஈவினிங் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வெளியே இருப்போம். அவனுக்கு செப்பல்லாம் போட்டுல பக்கத்தில் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே குஷி, வெளியே போகிறோம் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் வந்து விளையாண்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் இருட்டுறக்க ஆரம்பித்தவங்காட்டி வீட்டுக்கு போயிட்டோம். ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு தான் போயிருந்தேன். அதை வந்ததும் தோலெல்லாம் உரித்து வச்சுட்டு வெங்காயமெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் கிழங்குக்கு. உருளைக்கிழங்கு உளிக்கும் போதே வந்து ஒரு வாய் எடுத்துகிட்டு சாப்பிட்டு உளிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில் வந்து எல்லாத்தையுமே வந்து பொடிச்சிட்டு இந்த சைடில் வந்து ஆல்ரெடி வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு கண்ணாடி பாதத்தளவு வணங்கினதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். அது ஒன்று தான் மசாலாவே வந்து ஆட் பண்ணேன். மற்ற காரத்துக்கெல்லாம் பச்சை மிளகாய் தான் போட்டிருந்தேன். கூடவே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு தண்ணி ஊற்றி ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கும் போட்டுட்டு கொஞ்சம் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். கடைசியில் வந்து கடலை மாவு வந்து கரைச்சி ஊற்றிருந்தேன். ஏன்னா வந்து கெட்டியாக வரணும் அப்படிங்கிறக்காக. நான் வந்து கடலை மாவு தான் போடுறேன்னு தெரிஞ்சதும் அவனும் கேட்டான். அதனால் வந்து அவனுக்கு தட்டத்தில் வந்து கொஞ்சம் போட்டு கொடுத்தேன். அவன் உட்காந்து சாப்பிட்ருந்தான். கிழங்குக்கு வந்து அந்த சைடு கொதிச்சிட்ருக்கும் போதே வந்து நான் பூரிக்கு வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து பூரிங்கிறனால வந்து இப்போ நம்ம உருண்டை பிசைஞ்ச மாவு பிசைஞ்சு வச்சுருந்தாலும் வந்து பூரி நல்லா சாஃப்டாக வரும். சப்பாத்திக்குனா தான் ஒரு 1/2 hour 1 hour வேணும் ஊறுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உருண்டையெல்லாம் பிடிச்சிட்டு அழுத்துற ஸ்டேஜில் வந்து அவனை வந்து சாப்பிட்டு வந்துட்டான். தூக்குன்னு சொல்லி ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அப்புறம் வேகமாக உருட்டிக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரங்க வரத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக உருட்டி முடித்ததே எங்கள் வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் வந்து பூரி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். நான் சுட எடுத்து கொடுக்கவே எங்கள் வீட்டுக்காரர் வந்து சாப்பிட்டு இருந்தார். பூரி வந்து நல்லா சாஃப்டாக வந்துச்சு. இந்த தடவை வந்து டிமார்ட்டில் வந்து ரைஸ் ஆயில் வாங்கியிருந்தேன். அதில் தான் வந்து பூரி போட்டேன். நல்லா சூப்பராக வந்து சாஃப்டாகவும் இருந்துச்சு, நல்லா உப்பியும் வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்றதுக்கு போனேன். பையனும் வந்து பூரி தான் சாப்பிட்டான். அப்பப்போ வந்து விளையாண்டே வந்து ஒரு வாய் சாப்பிட்ருந்தான். எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்ருக்கும்போது காஃபி வேணும்னு கேட்டார். அவர் வந்து பூரியை வந்து காஃபியில் வந்து டிப் பண்ணி சாப்பிடுவார். சரி நான் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லி தான் அப்புறம் கடைசியில் வந்து காஃபி வச்சு குடிச்சிட்டு தூங்க போயிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த விலாக் இதோட முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.